சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவை, துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், நன்றியோடு உயர்த்துகிறோம். அப்பா, நீ நல்லவர், நீ வல்லவர், போதுமானவராய் இருக்கிறீர். வார்த்தையில் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். எங்கள் விடுதலையாக்கக்கூடிய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நீரே எங்கள் மனக்கண்களை திறந்தருகிறவராக இருக்கிறீர். இன்றைய நாளிலுமா கூட அப்பா, நீங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சத்தியத்தை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே பிரசங்கத்தை கவனிக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு என்ன ஆண்டவரே நீங்கள் பேசுகிறீங்களோ ஆண்டவரே, அதை ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அதை எங்கள் வாழ்க்கையில் நான் பயன்படுத்த கிருபை பாராட்டுங்க அப்பா. சத்தியத்தை அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அதை எங்கள் வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்த நீரே கிருபை பாராட்டுவீராக. அப்பா, ஸ்தோத்திரிக்கின்றோம், துதிக்கின்றோம். ஆண்டவரே, சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாத வருகிற எல்லா தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டி சுபத்து நிர்மூலமாக்கி போடுகிறோம். துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகின்றோம். எல்லா துதிகன மகிமையாகவும் எடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் பரிச்சயமான, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம். சங்கீதம் 1 எடுத்துக்கலாம். சங்கீதம் 1. இத்தனை சங்கீதம் இருக்குங்க. ஆனால் எதுக்கு இதை போதிக்கிறோம்? எதுக்கு இதை போதிக்கிறோம்? சங்கீதம் 91 இருக்குது, சங்கீதம் 119 இருக்குது, சங்கீதம் 34 எல்லாருக்கும் தெரிஞ்சது இருக்குது. எதுக்கு இந்த 1வது சங்கீதத்தை நான் படிக்கணும்? இது எல்லாமே மனப்பாடமாக தெரியுமே எனக்கு. நிறைய பேர் இந்த பைபிளை பார்க்குற விதமே அப்படி தான் இருக்குது. இது எனக்கு தெரியுமே, இது இந்த வசனம் தான் எனக்கு தெரியுமே அப்படின்ற கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. ஆனால் செயின்ட் ஜெரோம் என்ற ஒரு தேவ மனிதர் சொல்கிறாரு, இந்த சங்கீத புஸ்தகத்தில் 1ஆம் சங்கீதம் தான் மீதி இருக்கிற 149 சங்கீதத்துக்கும் ஒரு முன்னுரையாக இருக்கிறது. ஆமென். அப்படின்னா பின்னாடி என்னென்ன சங்கீதத்தில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு ஷார்ட் பண்ணி ஒரு 6 வசனத்தில் இதை கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சங்கீதத்தை இப்போ நம்ம படிப்போம். 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க யாராவது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்து, அவன் நீர்க்கால்களில் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும், பாவிகள் சரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனத்தை நம்ம படித்தாச்சு. ஆனால் எத்தனை முறை படித்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற சத்தியம் நம்ம தெரிஞ்சு கொள்ளும்போது புதுசாக இருக்கும். ஆமென். எத்தனை முறை நம்ம சங்கீதத்தை படித்தாலும் சரி, இல்லை எந்த வேத வாக்கியத்தை எடுத்து படித்தாலும் சரி, அதுக்குள்ளே இருக்கிற சத்தியம் ரொம்ப ஆழமாக போகும். இந்த சங்கீத புஸ்தகத்தில் இத்தனை முறை நம்ம படிச்சிருக்கோம், இத்தனை முறை நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். நிறைய பேருக்கு அது மனப்பாடமே தெரியும் பாருங்கள். அப்போது இத்தனை முறை படித்த சங்கீதத்தை, அந்த சங்கீதத்துக்குள்ள இருக்கிற சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள இங்கே வந்திருக்கிறோம். சரி, இப்போ 1ஆம் வசனத்துலேருந்து வரேன் நான். 1ஆம் வசனம் வாசினீங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழி நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 கேரக்டர் சொல்லுது. யார்? 1 துன்மார்க்கன், 2வது பாவிகள், 3வது பரியாசக்காரர். இந்த 3 பேரை பற்றி இங்கே சொல்கிறாங்க. என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? துன்மார்க்கன் கூட என்ன பண்ணக்கூடாது? ஆலோசனை பண்ணக்கூடாது. அவன் ஆலோசனையை கேட்கக்கூடாது. பாவிகளோட வழியை நிற்கக்கூடாது. பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. சரி, இந்த 3 பேர் சொல்லியிருக்காங்களே, வசியம் 3 பேர்னா யாருன்னு தெரியணும்ல. துன்மார்க்கன்னா யாருன்னு தெரியணும்,
பாவினா யாருன்னு தெரியணும், பரியாசக்காரன்னா யாருன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சாதான் இவங்க கூட நம்ம என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத நம்ம கற்றுக்க முடியும், அது நம்ம வாழ்க்கையிலும் செயல்படுத்த முடியும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம துன்மார்க்கனை பற்றி பார்ப்போம். துன்மார்க்கவன் என்பவன் யார்? எப்போவுமே ஒரு பைபிளில் ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு உலகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, அந்த வேர்ல்டு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவாங்க. உலக கண்ணோட்டத்தின்படி அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதை மற்ற மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். அடுத்து வேதத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. வேதம் அதே வார்த்தையை குறித்து வேறு விதமாக சொல்லும், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும். ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்து வேதத்தில் இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து நம்ம அதை அப்ளிகேஷன் பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு துன்மார்க்கனை பற்றி இந்த உலகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் துன்மார்க்கன் போட்டு கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா, பொல்லாதவன் வரும், தீயவன் வரும், தீமை செய்பவன் வரும், தீங்கை நினைப்பவன் வரும். இதுக்கு ஆங்கிலத்தில் விக்ட் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அது நீங்கள் ESV பைபிள் வெர்ஷன் நீங்கள் படிச்சிங்கன்னா விக்ட் அப்படின்னு வரும். ESV, NSV, NIVன்ட்டு போகிற நிறைய வெர்ஷன் பைபிள் இருக்குது. அப்படிப்பட்ட பைபிள்லாம் விக்டுன்னு வரும். அதை வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா பொல்லாதவன், தீயவன், தீமைகளை செய்வன், தீமைகளை நினைப்பவன் அப்படின்ட்டு வருது. அப்போ வேதத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்குதுல்ல, வேதத்தோட கண்ணோட்டம்னு ஒன்று இருக்கிறது. சரி, இந்த வேதத்தோட கண்ணோட்டம் தான் என்ன, வேதம் இந்த துன்மார்க்கனை பற்றி என்ன சொல்லுது, இந்த துன்மார்க்கன்னா யார், இந்த துன்மார்க்கன் அப்படின்னு என்ன சொல்லுதுன்னா, KJV, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெர்ஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அன்காட்லின்னு ஒரு வார்த்தை வரும். எல்லாம் சொல்லுங்கள், அன்காட்லி. அப்படின்னா தேவனை அறிந்தும் தேவ சித்தத்தை அறிந்தும் அதன்படி நடவாமல் தன் இஷ்டத்துக்கு நடக்கிறவன் துன்மார்க்கன். இது எதோட பாயிண்ட் ஆஃப் வியூ, பைபிளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. தேவனை பற்றி நல்லா தெரியும், தேவனுடைய வார்த்தையை பற்றி தெரியும், அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது என்று தெரியும், தேவ சித்தம் இதுதான் தெரியும், அவருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் செய்ய நினைக்கிறாரு, இதெல்லாம் செய்ய இதெல்லாம் எனக்கு வெயிட்டிங்கில் இருக்குது, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் அதன்படி செய்யாமல் தன் இஷ்டத்துக்கு போகிற துன்மார்க்கன். இதுதான் பைபிளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போது முதல்ல துன்மார்க்கன்னா யாருன்னு பார்த்துட்டோம். இந்த துன்மார்க்கன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறான்னு பார்த்துருவோம். முதலாவது எழுதிக்கிறதுனா எழுதிக்கோங்க, கர்த்தருடைய ஜனங்களின் மத்தியில் துன்மார்க்கன் உண்டு. கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில் துன்மார்க்கன் உண்டு. என்னங்க கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில் துன்மார்க்கன் உண்டு? ஆமாம், துன்மார்க்கன் உண்டு தான். எரேமியா 5:26 எடுத்து யாராவது வாசிங்க பார்ப்போம். எரேமியா 5:26. ம் 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 யாரை பிடிக்கிற? குருவியல். அதுக்கடுத்து யாரை பிடிக்கிறன்னு வருது, மனுஷரை பிடிக்கிற. எப்படிப்பட்ட மனுஷனை பிடிக்கிற? தேவ மனிதர்களை பிடிக்கிற. இங்க என்ன பார்க்குறோம், எந்த டாபிக் பார்க்குறோம், கர்த்தருடைய ஜனங்களின் மத்தியிலும் துன்மார்க்கன் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா கர்த்தருடைய ஜனங்கள் வந்து எதுக்காக போகிறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை செய்யணுன்ற ஒரு வழியில் போயிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட மத்தியில் இந்த துன்மார்க்கர்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு வேதனை சொல்லுகிறது. எப்படி? தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு வழியிலையும் துன்மார்க்கர்கள் இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையிலையும் துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள். அவங்க எப்படி இருக்காங்களாம், கன்னிகளை வைக்கிற துன்மார்க்கராக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, துன்மார்க்கரின் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். தேவ ஜனங்கள் மத்தியில் துன்மார்க்கர்கள் காணப்படுகிறார்கள். அடுத்து ஊழியக்காரர்கள் மத்தியிலும் துன்மார்க்கன் உண்டு. ஏங்க, ஜனங்கள் மத்தியில் துன்மார்க்கன் காணப்படுறான், சரி, அது எதுவாக ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கு. ஊழியக்கார மத்தியில் எப்படி துன்மார்க்கம் உண்டு, நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கொள்ளவும் இல்லையே, ஊழியக்காரன்னா துன்மார்க்கம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இருக்கிறது. அதுக்கு உதாரணமாக சங்கீதம் 50:16-23. 16 படிங்க. சங்கீதம் 50:16. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, யாரை நோக்கி? துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை எந்த வாயினால? மற்றவன் வாயினால இல்லை, உன் வாயால. இங்க யாரை பார்த்து சொல்றாரு? துன்மார்க்கனை பார்த்து சொல்றாரு, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும்
என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? ஏண்டா நீ துன்மார்க்கனையா இருக்கிறியே, நீ என்னுடைய சித்தத்தை அறிஞ்சும் அது செய்யாம உன் இஷ்டத்துக்கு நடக்கிறவனா இருக்கிறிய, நீ எப்படி என் பிரமாணங்கள் எடுத்து உரைக்கலாம்? நீ எப்படி என் உடன்படிக்கைய வாயால சொல்லலாம்? அப்படின்ட்டு யாரை பார்த்து சொல்றாரு? துன்மார்க்கனை பார்த்து சொல்றாரு. அப்போ ஊழியக்கார மத்தியிலும் துன்மார்க்கன் உண்டு. சரி, இப்போ துன்மார்க்கனா யாருன்னு பார்த்துட்டோம், துன்மார்க்கன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறான்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இங்கே யாரை சொல்கிறாங்க? பாவிகள். பாவிகள்னா ஃபஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாரி எப்போவுமே வேர்ல்டு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துடணும். எப்படி? வேர்ல்டு பாயிண்ட் ஆஃப் வியூ, உலகம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்துடணும். அதுக்கப்புறமா வேதம் என்ன சொல்லுதுன்றதை பார்த்துடணும். இந்த வேதம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்துட்டு அதுபடி வாழ்க்கையில் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அதை செயல்படுத்தணும். சரி, இப்போது பாவிகள்ன்றதுக்கு உலக கண்ணோட்டம், வேர்ல்டு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, திருடுறவனை பாவின்றாங்க, கொலை பண்ணுறவனை பாவின்றாங்க, கொள்ளடிக்கிறவனை பாவின்றாங்க, மற்ற வேறு வேறு பழக்கங்களில் ஈடுபடுறவனா பாவின்றாங்க. இதெல்லாம் உலகத்தோட கண்ணோட்டம். இவன் தப்பு செஞ்சுட்டானா அப்போ இவன் பாவி, அவன் தப்பு செஞ்சாதான் அவன் பாவி அப்படின்ட்டு உலகம் இப்படியாக சொல்லுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுறது? ரட்சிக்கப்படாதவனை பாவி என்று அழைக்கிறது. ரட்சிக்கப்படாதவனை பாவி என்று அழைக்கிறது. கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொள்ளாதவன் பாவி அப்படின்னு என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த வேதத்துல பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பாவி என்று அழைக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா புதிய ஏற்பாட்டில் இப்போ இருக்கிற வாழ்க்கையில வேதத்தின்படி பார்த்தோம்னா பாவின்னா ரட்சிக்கப்படாதவன், ஓகே ரைட்டு. ஆனால் இங்கே பழைய ஏற்பாட்டில் பாவின்னு வருது, அது என்ன கான்டெக்ட்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத வசனத்தில் இருக்குங்களே 10 கற்பனை கொடுத்துருக்கிற ஆண்டவர், அந்த 10 கற்பனைகளையும் செய்யாதவன் பாவி என்று அழைக்கிறது. இங்கே பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் எல்லாமே ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமம், இந்த 5 ஆகமம் தான். இந்த 5 ஆகமம் தான் அவங்களுக்கு பைபிளாக இருந்தது. மற்ற சில தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்லாம் அவங்க வச்சுருந்தாங்க, சங்கீதமாக அவங்க வச்சுருந்தாங்க. அப்போது இங்கே பாவிகள்னு சொல்லும்போது யாரை சொல்லுது? சங்கீதக்காரர் யாரை சொல்கிறாருன்னா, வேத வசனத்தை கடைபிடிக்காம வேத வசனத்தின் வார்த்தைகளை பின்பற்றாதவனை பாவின்றது. ஆனால் நம்ம இந்த புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் நம்ம யாரை பாவின்னு சொல்கிறோம்? ரட்சிக்கப்படாதவனை பாவின்னு சொல்கிறோம், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவனை பாவின்னு சொல்கிறோம். இப்போ பாவினா யாருன்னு பார்த்தாச்சு. அடுத்து பரியாசக்காரன் யாருன்னு பார்ப்போம். பரியாசக்காரன். சரி, பரியாசக்காரனை பற்றி உலகம் என்ன சொல்லுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறரை கேலி செய்பவன், இகழ்பவன், நக்கல் அடிக்கிறது, பின்னாடி பேசுறது, புறணி பேசுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்க. நிறைய வார்த்தை தெரிஞ்சிருக்குது பாருங்க. பின்னாடி பேசுறது, கேலி பண்ணுறது, மற்றவங்களுடைய ஏதாவது ஒன்று செஞ்சால் அது அவனுக்கு கேலி கூத்தா மாறிடும் பாருங்க. இது உலகத்தோட கண்ணோட்டம். உலகம் இப்படி தான், பரியாசக்காரன்னா இதுதான் அப்படின்ட்டு பார்த்துடுறாங்க. சரி, வேதம் என்ன சொல்லுதுங்க? எப்பவுமே நம்ம உலகத்தோட கண்ணோட்டத்தை பார்த்துடுறோம். அடுத்து வேத கண்ணோட்டம்னு ஒன்று இருக்குதுல்ல, வேதத்தோட கண்ணோட்டம்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்தாதான் நம்ம என்ன செய்யணும்னு கற்றுக்க முடியும். எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு பரியாசக்காரன் என்றால் யாருன்னு வேதம் என்ன சொல்றதுன்னு பார்த்துப்போம். நீதிமொழிகள் 21 24ஆம் வசனம். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு போதும் அப்படின்னு எழுதிக்கோங்க. பரியாசக்காரனுக்கு என்ன பேரு? அகங்காரமும் இடும்பும் உள்ளவன். சரி, இந்த அகங்காரம்னா இன்னும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் நிறைய வாட்டி நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஒரு கேரக்டர் வரும்போது, ஒரு கேரக்டரை ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டாங்கன்னா அரகண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இந்த அரகண்ட்ன்ற வார்த்தை தான் தமிழில் இப்படி வருது, அகங்காரம். எப்படின்னா அதுக்கு அடுத்த அப்படியே வாசிங்க. அகங்காரம் விடுவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அகந்தையான சினத்தோட நடக்கிறான். அவன் சும்மா ஒன்றும் இல்லை, பரியாசம் பண்ணுறவன் சும்மா கேலி கூத்தா பரியாசம் பண்ணுறது இல்லை. அவன் ஒரு கோவத்தோடு ஒரு பாயிண்ட்ல வச்சிட்டு இருக்கிறான். இவனை டார்கெட் பண்ணி
அடிக்கணும், இவனை டார்கெட் பண்ணி இவனை அடிச்சிடணும் அப்படின்ற ஒரு அரகண்டான ஒரு நிலையில இருக்கிறான். தேவ மனுஷங்களை பார்த்தா ஒரு அரகண்டான ஒரு ஃபீலிங் அவனுக்கு. தேவ சித்தத்தை செய்கிற மனுஷங்களை பார்த்தா அவங்க மேலே ஒரு சினம். எப்படிப்பட்ட சினம்? அகந்தையான சினம், அரகண்டா தெரியுறான். அப்போ பரியாசக்காரன்னா யாருன்னு பார்த்தோம்? அகங்காரமும் இடும்பு உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். இப்போ பரியாசக்காரன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்றதை பார்க்கணும். பரியாசக்காரன் எப்படி இருக்கிறான் அப்படின்றத பார்க்கணும். அதே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 15:12. பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை, அப்போ பரியாசக்காரன் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனா இருக்கிறான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனா இருக்கிறான். அவனை வந்து நீ செய்து தப்புப்பா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டான். அவன் நீ செய்யறது தப்புப்பா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு கடிந்து கொள்ளுதல் பிடிக்காது, அவனுக்கு அது வெறுப்பா இருக்கிறது. அப்படியே வாசிங்க. பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான், ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். இந்த ஞானவான்கள் விஷயத்துல நான் பின்னாடி வரேன். இது வந்து ஒரு மறைமுகமா இருக்குது. இந்த ஞானவான்லாம் யாருன்னு அப்படி பின்னாடியே நான் சொல்றேன் அடுத்தடுத்த வசனங்களை போதிக்கும் போது. சரி, கடிந்து கொள்ளுதல் விருப்பவன் பரியாசக்காரன். பரியாசக்காரன் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்? ரொம்ப ஒரு சினத்தோட, அகந்தையான சினத்தோட திரிகிறவன் பரியாசக்காரன். அவன் எப்படி இருக்கிறான்னா கடிந்து கொள்ளுதல வெறுக்கிறவனா இருக்கிறான். சரி, என்னோட கடிந்து கொள்ளுதல் தான் வெறுக்கிற அப்படின்னு பார்த்தா கண்டிப்பானே இப்போ வெறுக்கிறவனா இருக்கிறான். நீ தப்புப்பா, சரி இல்லை திருத்திக்கோ அப்படின்னு சொல்றவனையும் அவன் வெறுக்கிறான். ஃபர்ஸ்ட் கடிந்து கொள்ளுதல் வெறுத்தான். அதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும். ஏன்னா அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம் அந்த கடிந்து கொள்ளுதல். அவனை திட்டினது அவனுக்கு புரியலன்னலாம். ஆனா அடுத்து என்ன சொல்றாங்க? கண்டிப்பானே அப்படி அவனை திருத்த முயற்சிக்கிறவனே அவன் வெறுக்கிறான். வாசிங்க 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதே நீதிமொழிகள்ல 13:1. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகோடான். அப்போ ஞானமுள்ளவன் என்ன பண்றானா, நல்ல போதகத்தை கேட்கறான், அவனுக்கு கரெக்டா இருக்கிறத கேட்கறான். அது சொல்ற விதம் வேணா தப்பா இருக்கலாம், ரொம்ப ரூடா சொல்லலாம், ரொம்ப கோபமா சொல்லலாம், ஆனா பாயிண்ட் கரெக்டான்னு பார்ப்பான். ஆனா பரியாசக்காரன் அப்படி பார்க்க மாட்டான். எனக்கே நீ சொல்றியா, எனக்கே நீ சொல்றியா, இல்ல நீ சொல்றதையும் ஏத்துக்க மாட்டேன், உன்னையே ஏத்துக்க மாட்டேன். அதுதான் இப்ப பார்த்தோம். கடிந்து கொள்ளுதலை வெறுப்பவன் கடிந்து கொள்பவனையும் வெறுப்பவன் அப்படின்னு பார்த்தோம். அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்பவர்களை கண்டு அவர்களை ஒரு கேலி கூத்தா எடுத்துப்பான் பாருங்க. இப்போ இரவு பகலுமா நம்ம ஜோமம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், தேவனுடைய வசனத்தை எப்பவுமே நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்கோம், எப்பவுமே தேவனை பற்றியே பேசிட்டு இருக்கோம், எப்பவுமே தேவனுடைய சித்தத்தின்படியே பார்த்துட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய மகிமை, தேவனுடைய நாம மகிமைப்படணும் அப்படின்ற மாரி நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது பரியாசக்காரன் பார்க்கறான், என்ன இவன் எல்லாத்தையும் தேவன் 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 சுத்திட்டு இருக்கிறான். அந்த மாதிரி நேரத்தில் அவன் வந்து கேலி பண்ணுவான், எங்க வந்து பேசுவான், என்ன எப்பவுமே ஜோம் பண்ண இருக்கிற, என்னத்த செஞ்சிட்டாங்க ஆண்டவர், உனக்கு என்னதான் செஞ்சாரு, என்னதான் இருக்கு, நானும் பார்த்துன்னே இருக்கிறேன், நீ பாட்டுன்னு வர ஜெபம் பண்ற போற, வர ஜெபம் பண்ற போற, வாழ்க்கையில் எதுவுமே நடந்த மாரியே தெரியலையே, வாழ்க்கையில எந்த அற்புதமா இல்லை, உன் வாழ்க்கை ஒரு சின்ன படி அளவு கூட மாறின மாரி தெரியலையே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. யாரு? இந்த பரியாசக்காரன். இப்போ இந்த வசனத்துல 3 பேரை யாருன்னு பார்த்துட்டோமா? யாரால பார்த்தோம்? துன்மார்க்கன், பாவிகள், பரியாசக்காரன். குன்மார்க்கன் எப்படிப்பட்டவன்னு பார்த்துட்டோம், பாவிகள் எப்படிப்பட்டவன்னு பார்த்துட்டோம், பரியாசக்காரன் எப்படிப்பட்டவன்னு பார்த்துட்டோம். இப்போ இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே, இவங்க பார்த்தா என்ன பண்ணணும் நம்ம? அதே 1ஆம் வசனத்தை சொல்றது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழி நில்லாமலும். பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல அங்க உட்காந்துராதப்பான்னு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. இங்க சும்மா ஒன்ன சொல்லல, எடுத்தோடனே துன்மார்க்கன் ஆரம்பிக்கிறாரு இங்க. ஆனா மற்ற லாங்குவேஜ்ல போய் பார்த்தீங்கன்னா பிளஸ்டு அப்படின்னு ஆரம்பிக்கும். பிளஸ்டு அப்படின்னா ஆசீர்வாதம் அல்லது பாக்கியவான் அர்த்தம். இந்த 2வது வருஷத்துல இந்த கடைசி அர்த்தம் தான் அந்த பாக்கியவான் வந்து நிக்குது. இது ஒரு சில டிரான்ஸ்லேஷன் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த மாரி. அப்போ துன்மார்க்கனுடைய ஆலோசனையில அது நடக்கக்கூடாது.
எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடக்கக்கூடாது. அடுத்து பாவிங்க வழியில நிக்க கூடாது. பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. சரி, இதெல்லாம் பண்ணக்கூடாது, ரைட்டு. சரி, நான் பண்ணல, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வேதம் சொல்லிடுச்சு, நான் பண்ணல. அப்போ துன்மார்க்கனோட பழகக்கூடாதுன்னா நல்ல பசங்க, நல்ல ஒரு ஆட்களோட பழகலாமா? பாவிங்க கூட பழகக்கூடாதுன்னா நல்லது செய்கிறவங்க கூட பழகலாமா? பரியாச கூட பழகக்கூடாதுன்னா நல்ல ஒழுக்கமான ஆள் கூட பழகலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த திங்கிங் இருக்கும் பாருங்க. இதுல ஒன்று சொல்லிட்டாங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போனா நம்ம கரெக்ட் லூட்ற போறோம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடுவோம்னா அப்ப நான் நல்லவனுடைய பாதையில போறேன், நல்ல சொல்ற ஆலோசனை கேட்கறேன். பாவிக வழியில நிக்காம போகணும்னா அப்ப நான் நல்ல ஒருத்தனோட வழியில போறேன். அப்போ பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாதுன்னா அப்போ நான் ஒரு நல்ல ஒழுக்கமான ஆளுக்கிட்ட போய் உக்காந்துக்கிறேன் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா அடுத்த வசனமே என்ன பண்ணணும்னு சொல்லுது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சரி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறதுனா என்ன? ஆங்கிலத்துல இது பேரு டிலைட். இந்த பிரியமா இருக்கிறன்ற வார்த்தை டிலைட் அப்படின்னு வருது. அப்படின்னா கர்த்தருடைய வேதத்துல மகிழ்ச்சியா இருக்கிறது, கர்த்தருடைய வேதத்துல மகிழ்ச்சியா இருக்கிறது. அது எப்படிங்க நான் மகிழ்ச்சியா எடுத்துக்க முடியும்? ஏன்னா வேதம் பண்ண வேண்டியதுன்னு ஒன்று சொல்லுது, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதுதான் வாழ்க்கையில செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் மாரி போடுது வேதம். உதாரணத்துக்கு ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் வச்சுக்கோங்க. ரெட்டு போட்டால் நம்ம நின்று தான் ஆகணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நின்று தான் ஆகணும். க்ரீன் போட்டால் தான் போகணும். இப்போ டிராஃபிக் ரூல்ஸ் பிடிக்கலன்றதுக்காக இஷ்டத்துக்கு போக முடியுமா? அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எதுக்கு அதை ஃபாலோ பண்ணி ஆகணும்? எதுக்கு அந்த டிராஃபிக் ரூல்ஸை போடுறாங்க? ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, நெக்ஸ்ட்டு வாகன ஓட்டங்கள் நெரிசல் அடையக்கூடாது, அங்கே ஒரு குழப்பம் வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய நலனுக்காக அது போடுறாங்க. உயிர் போகக்கூடாது. எல்லாரும் இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டிட்டா ஆக்சிடென்ட் ஈஸியாக ஆகிடும். அதனால என்ன ஆகும்? விபத்து நடந்தா உயிர் போகும். அப்போ சட்டம் போடுறவங்களுக்கே தெரியுது இதெல்லாம் நடந்தா இப்படிலாம் விளைவு வரும், அதனால இந்த ரூல்ஸை பண்ணலாம். அது அவனுக்கு பிடிக்குதையோ பிடிக்கலையோ அதை அவன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்கள் நான் வண்டி ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் பிரியமாக போறீங்க. ஓகே, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, என்னுடைய நல்லதுக்கு தான் அந்த ரூல்ஸை போட்டிருக்கிறாங்க, ஓகே, நான் அதைப்படி ஃபாலோ பண்ணுறேன். இதுதான் மகிழ்ச்சியா ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது. அப்போ வசனம் என்ன சொல்லுது? அந்த 10 கற்பனைகள் கொடுத்துட்டாரு. என்னையெல்லாம் உனக்கு தேவன் வேண்டாம், கொலை செய்யாதிருப்பதாக அப்படின்னு ஒரு 10 கற்பனை லிஸ்ட்டாக போட்டு கொடுத்துட்டாரு. இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நீ சாப்பிடணும், இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டாக போட்டு கொடுத்துட்டாரு. அப்போ இது ஒரு ரூல்ஸ் மாரி ஆகி போடுச்சுல. நிறைய பேர் இந்த ரூல்ஸை பிடிக்கவே பிடிக்காது பாருங்க. ரூல்ஸ் எனக்கு கிடையாது, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸு எங்களுக்கு கிடையாது, இருந்தால் மீறப்படும். அதுதான் சொல்றாங்க கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். எப்படின்னா இந்த வேதம் செய்ய வேண்டியதையும் சொல்லுது, செய்யக்கூடாததையும் சொல்லுது. எதுக்கு சொல்லுது? உங்க நல்லதுக்கு தான் சொல்லுது. நம்ம நல்லதுக்கு சொல்லும் போது நம்ம ஜாக்கிரதையா இருப்போமா? பா என் நல்லதுக்கு தானேப்பா சொல்றாங்க, எப்பயே என் மேலே எனக்கு அக்கறை இல்லையே, ஆனா என்னோட நலனை கருதி அவங்க சொல்றாங்கல்ல. உங்க உயிரை பத்தி உங்களுக்கு கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா டிராஃபிக் போலீஸுக்கு உங்க கவலை இருக்குது. ஏன்னா அங்க ஆக்சிடென்ட் ஆனால் போய் பதில் சொல்லணும் எதனால ஆக்சிடென்ட் ஆச்சுன்ட்டு. அப்போ உலகத்துல இருக்கிற சாதாரண அதிகாரிகளுக்கே அந்த பொறுப்பு இருக்கும்போது இங்க கர்த்தருடைய வசனத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒரு சித்தத்தின்படி நடக்கிற நமக்கு அந்த பொறுப்பு இருக்கணும். என்னது? வேத வசனம் இதெல்லாம் சொல்லுது, இதெல்லாம் செய்யுது, இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லிடுது. அப்போ என்னுடைய நல்லதுக்கு தான் சொல்லுது. அப்ப நான் மகிழ்ச்சியா செய்வேன். ஏன்னா எதுக்கு சொல்லுது இந்த வசனம்லாம்? என்னுடைய நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்குது. சும்மா ஒன்னும் சொல்லிட்டு போயிடல. கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லுது, களவு செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லுது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. ஏன் செய்யக்கூடாது? இதெல்லாம் செய்யலன்னா நமக்கு நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது கிடையாது. மற்றவங்க நல்லது இல்லை, அது ரெண்டாவது விஷயம், செகண்டரியான விஷயம். முதல்ல யாருக்கு நல்லதா?
நமக்கு நல்லது. அதை தான் சொல்றாங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. இது உனக்கு ரூல்ஸ் தெரியும்பா, ரூல்ஸ் இருக்குது, ஆனா இது நீ மனமகிழ்ச்சியா ஃபாலோ பண்ணு, ஏன்னா இது உனக்கு நல்லது. ஆமென். உங்களுக்கு நல்லதா இருக்கிறது, தனக்கு நல்லதா இருக்கிறது. அப்போ நமக்கு நல்லதுன்னா சந்தோஷமா ஏத்துப்போமா இல்லையா? அதான் சொல்றாங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. அடுத்து வாசிங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றாரு? தியானம் பண்ணணும்னு சொல்றாரு. இந்த தியானம் என்ற வார்த்தையை மூல பாஷையில போய் பார்த்தீங்கன்னா ஹாகா, என்ன சொல்லுங்க? ஹாகா. HAGHA. நோட் பண்ணிக்கிறதுனா நோட் பண்ணிக்கலாம். HAGHA, ஹாகா. இந்த வார்த்தை வருது. சரி, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ரீட் அலவுடு, டு மர்மர் ஆர் ரீட் அலவுட், சாரி, டு மர்மர் ஆர் ரீட் அலவுடு. சரி, இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், இப்போ தமிழ்ல சொல்றேன். மர்மர்னா முணங்கிக்கிட்டே இருக்கிறது, முணங்கிக்கிட்டே இருக்கிறது. ரீல் அலவுட்னா சத்தம், உறக்க சத்தமா சொல்றது. அப்போ இந்த வார்த்தை, தியானம்ன்ற வார்த்தைக்கு ஹாகான்ட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் வருது. அது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் எது? வேதம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? கிரேக்க மொழியிலையும் எபிரேய மொழியிலையும் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. எபிரேய மொழியில இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹாகா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா முணுமுணுத்துக்குனே இருக்கிறதுன்னு அப்படி அர்த்தம், இல்லைன்னா சத்தமா சொல்றது அப்படின்றத அர்த்தம். எதை நான் முணுமுணுக்கணும், எதை நான் சத்தமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பாருங்க, கர்த்தருடைய வேதம்னு ஆரம்பத்திலே போட்டுக்குது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இரவும் பகலும் அவர் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன். இங்க தியானமா இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தத்தை சொன்னல, முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறது, சத்தமா சொல்றது. இப்ப அதுக்கு பதிலாக இதை சொல்லி பார்ப்போம். கர்த்தருடைய வேதத்தை பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறவன் பாக்கியமா, அவருடைய வேதத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறவன் பாக்கியமா. அவ பாருங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றாரு. ஆனா சும்மா முணுமுணுக்க கூடாது. ஏதோ நான் காலையில எழுந்துக்கிறேன், 5 மணிக்கு எழுந்துக்கிறேங்க, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்றேன், அதுதான் எனக்கு, மற்ற வேலையை பார்க்க போயிடுவேன், அதுதான் நான் தியானிக்கிற நேரம். தியானிப்பதற்கு நேரம் இல்லை. எல்லா நேரமும் தியானிக்கிறதா. ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க, தியானிக்கிறதுக்கு நீங்க நேரங்களை பார்க்க கூடாது. கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்கிறதுக்கு நேரங்காலமே பார்க்க கூடாது. எந்த நேரமா இருந்தாலும் சரி அது தியானிச்சு கொண்டே இருக்கணும். இங்க என்ன சொல்றாரு? நானா பரவாயில்ல, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண வேணாம்னு சொல்றேன். ஆனா வேதம் என்ன சொல்லுது? இரவும் பகலும் சொல்லுது. இரவும் பகலம்னா என்னது? காலையில தொடங்கி நைட்டு படுக்கிற வரைக்கும் கூட இல்ல, மறுநாள் அப்படியே போயிட்டே இருக்கும். 24 hours into 7. ஒவ்வொரு நாளும் அந்த வேத வசனத்தை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறான் நான் தாழ்ச்சி அடையேன்னா காலையில சாப்பிடும்போது சொல்லணும், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறான் நான் தாழ்ச்சி அடையேன். அப்படியே வேலை செய்யும்போது, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறான் நான் தாழ்ச்சி அடையேன். அப்படியே படுத்து உறங்கும் போதும் சொல்லணும். ஏன்னா இங்க இரவும் பகலும் வருதே, படுத்து உறங்கும் போதுதான் சொல்லணும். ஏன்னா இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்லியிருக்கிறாரு? இரவும் பகலும் தியானிக்கணும்னு வருது. அப்போ இரவுன்னா தூங்குற நேரம். தூங்குற நேரத்துல யாராவது மனமுணுத்தி இருப்போமா? ஏதோ கனவுல வந்தா மனமுணுத்துன்னு இருப்போம். ஏதாவது கனவுல ஏதாவது நல்ல கனவு வந்தா அதுல முணுமுணுத்துன்னு இருப்போம். நல்லா இருக்குது இந்த கனவு, அதுல பேசுற டைலாக் எல்லாம் அப்படியே வாயில் அப்படியே முணுமுணுத்துனே இப்போ தூக்கத்திலே. எப்படியா நான் வசனத்தை முணுமுணுத்து நிற்பேன் அப்படின்னு கேட்டா, அதான் சொல்றாரு, அது நீ ஒரு வாட்டி செஞ்சா வராது, கண்டினியூஸா செய்யணும். வேதத்தை தியானிக்கின்றது ஒரு ப்ராசஸ் மாரி. எல்லாம் சொல்லுங்க, ப்ராசஸ். ப்ராசஸ் அப்படின்னா அது நடந்துக்கிட்டே இருக்கணும். வேதத்தை தியானிக்கிறது இரவும் பகலும் தியானிக்கணும். ஏதோ காலையில எழுந்துக்கிறேன், 1 மணி நேரத்துல பைபிள் படிக்கிறேன், சங்கீதம் 1 படிச்சிட்டேன்னா ஓகே, இதுதான் எனக்கு கொடுத்த இன்னைக்கு வாக்குத்தத்தம், தியானம் பண்ணிடுறேன். இல்ல, அதை பத்தி நாள் ஃபுல்லா யோசிக்கிறது. சங்கீதம் 1 என்ன சொல்லிச்சு? துன்மார்க்கன் வழியில நடக்கக்கூடாது, பாவிங்க வழியில நிற்கக்கூடாது, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சா, அப்போ என்னை துன்மார்க்கனுடைய வழியில நடக்காதபடி என்னை பாதுகாத்து கொள்ளும், பாவிங்க வழியில் நிற்காதபடிக்கு என்னை எச்சரியும், பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராதபடி என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுத்துக்கிட்டே இருப்பான். அந்த வார்த்தை அப்படியே முணுமுணுத்துட்டே இருப்பான் பாருங்க. இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன்.
இந்த பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எந்த பிரமாண புஸ்தகம்? நியாய பிரமாண புஸ்தகம். அவங்களுக்கு நியாய பிரமாணம்னா என்ன? பைபிள், வேதாகமம் தான் நியாய பிரமாண புஸ்தகம். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி. அடுத்து வரத மெயினான பாயிண்ட், இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. எப்படி? இரவும் பகலும். அப்போ தியானிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்? முணங்கிக்கிட்டே இருக்கிறது, திருப்பி 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 அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இங்க என்னத்த சொல்றாரு? என் நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக அப்படின்னு ஆரம்பத்திலே அவர் சொல்லிடுற. அப்படின்னா என்ன? எனி டைம் என்னுடைய வசனம் வாயில இருந்துகிட்டே இருக்கணும். எனி டைம் வாயிலேருந்து அந்த வசனம் புறப்பட்டு புறப்பட்டு வந்துகிட்டே இருக்கணும். கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறான்னா, ஆமா கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறாரு. நடக்கும்போதும் அது சொல்லணும், போகும்போது அவன் சொல்லணும், போக்குலையும் வரத்துலையும் சொல்லணும், சாப்பிடும்போது சொல்லணும், தூங்கும்போது சொல்லணும், தூங்கும்போது தூங்கிட்டு ஆழ்ந்த தூக்கத்திலேயே சொல்லணும். ஆனிச்சு அவன் எப்படியா மாறுறான்? பாக்கியவனா மாறிடுறான். யோசுவா 1:8 என்ன சொல்றாரு? தியானிச்சனா நீ புத்திமானா நடந்து கொள்ளுவப்பா. நீ பாக்கியவான் மட்டும் கிடையாது, புத்திமானா நடந்து கொள்ளுவேன். அப்படி புத்திமானா நடந்து கொண்டா பரியாசக்காரன் வந்தாலும் அவனை எப்படி விரட்டணும் உனக்கு தெரியும். பரியாசக்காரன் வந்தா அவன் வேணும்னா வருவான் பாருங்க. நீ என்னப்பா எப்பவுமே வேதம் போயிட்டு இருக்கிற, எப்பவுமே வார்த்தை வார்த்தைன்னு சொல்லிட்டு இருக்கிற, கர்த்தரை மேய்ப்பராகிறாருன்ற எந்த தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எனக்கு ஒரு குறையெல்லாம் நடத்துவாருன்ற. சரி இதெல்லாம் சொல்றியே, நடந்து பாரு, தெரியலையே. அவன் வருவான், அந்த வசந்த வச்சே வருவான் பாருங்க. நீ சொல்றதுதான் நானும் சொல்றேன், ஆனா அவனுக்கு நடக்கிற மாதிரி எனக்கு என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையேப்பா. உன் மேல அவ்வளவு அக்கறையா இருக்கான் பாருங்க. நம்ம மேல எல்லாம் அக்கறை அவனுக்கு நம்ம மேல இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்டவன் அப்படி நெக்கலா பேசுறவங்க கிட்ட, வேத வசனத்தை தியானிக்கும் போது நெக்கலா பேசுறவங்க கிட்ட எப்படி பதில் கொடுக்கணும்ன்ற ஒரு ஞானம் கிடைக்குது. அப்ப அவன் பார்ப்பான், ரைட்டு இவன் வேத வசனத்தை தியானிக்கிறவன் ஆயிட்டான், புத்திமானா நடக்கிறவன் ஆயிட்டான், இவன் வழிக்கு இனிமே போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் வருவான், அடி வாங்கிட்டு போயிட்டானா திரும்பி வரமாட்டான். அடி வாங்கிட்டு போயிட்டானா திரும்பி வரமாட்டான். சரி வேதத்தை கை கொள்றேன், வேதம் ரூல்ஸ் மாரி இருக்குது, அதை நான் பிரியமா கூட ஃபாலோ பண்றேன்னு, பிரியமா ஒரு மகிழ்ச்சியோட ஃபாலோ பண்றேன், வேதம் சொல்றதை தான் செய்யறேன், வேதத்தை தான் தினமும் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி இந்த வேதம் இப்படி சொல்லுதே, இது சொல்றதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? டோன்ட் நான் சொல்லிட்டேன், செய்யக்கூடாத நான் சொல்லிட்டேன். துமாக்கன ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிங்க வழியில நிற்கக்கூடாது, பரியாசக்கார இடத்துல உட்காரக்கூடாது. அப்போ எதை செய்யணுன்றதை நான் சொல்லிட்டேன். எதை நான் செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தை பிரியமா இருக்கணும், இரவு பகல அவருடைய வேதத்தை தியானமா இருக்கணும். அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பான்னு நான் சொல்லிட்டேன். ஆனா இதெல்லாம் பண்ணா அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத இப்ப அடுத்து 2 வசனம் சொல்லுது. 3வது வசனத்தை பார்த்தோன்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரமான இடப்பட்டு யாரு? கர்த்தருடைய வேதத்தை பிரியமா இருந்து அதை தியானிக்கிற மனுஷன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ ஒரு செடியை தூக்கின்னு போயிட்டு நீங்க நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல போய் நட்டு வச்சீங்கன்னா அது எப்படி இருக்கும்? நல்லா வளரும். ஒரு நல்ல எப்பவுமே தண்ணி கிடைக்கிற இடத்துல, எப்பவுமே சூரிய வெளிச்சமும் தண்ணியும் கிடைக்கிற இடத்துல வச்சுட்டீங்கன்னா அதுக்கு தேவையானதெல்லாம் அங்கே இருக்குது பாருங்க. அது அப்படியே செழிப்பா வளரும். செழிப்பா வளர்ந்து அடுத்து சொல்ற தன் காலத்துல தன் கனியை தரும். அப்படின்னா இதெல்லாம் நீ பண்ணினா ஏற்ற காலத்துல உனக்கு ஒரு டைம் வரும். அந்த டைம்ல உனக்கு எல்லாமே நடக்கும். உனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்தேன் அதெல்லாம் அப்படியே ஒண்ணு ஒண்ணா அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். ஆமென். அப்போ நீர்க்காலமா நடப்பட்ட மரத்தை போல இருப்ப, செடியை போல இருப்ப, தன் காலத்துல கனியை கொடுப்ப. எப்படி? ஏற்ற காலத்துல உனக்கு உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். ஏற்ற காலத்துல வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரும். எந்த பரியாசக்காரன் பார்த்து உன் வாழ்க்கையில நான் ஒண்ணுமே பார்க்கலாம்னு சொன்னானோ அவனே ஆச்சரியப்பட்டு போற அளவுக்கு உன் வாழ்க்கை அப்படி மாறும். தன் காலத்தில் தன் கனியை தந்து அடுத்து இலையுதிராத இருப்ப. முக்கியமான பாயிண்ட் பாருங்க, எந்த மரமும் இலையுதிரும். எல்லா மரத்தையும் பாருங்களா, ஏதாவது ஒரு சீசன்ல அந்த மரத்துல இலையே இருக்காது. ஆனா இலையுதிராத இருக்கிற மரம்னா என்னதுப்பா அப்படின்னு கேட்டா, வாழ்க்கையில
நீ கனி தந்தல ஆசீர்வாதம், கனி தரும் வாழ்வையில நீ இலையுதிராம இருப்ப. கனி தரும் வாழ்க்கையில இலையுதிராம எப்படின்னா, நீ ஆசீர்வாதமா மாறணும் மட்டும் இல்லாம மற்றவங்களையும் ஆசீர்வாதமா வாழ வைப்ப. ஆசீர்வாதமா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, இதெல்லாம் செஞ்சதுனால ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, ஓகே. ஆனா மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா வேணும். ஏன்னா கனிதரும் வாழ்வு. கனிதரும் வாழ்வுனா என்னது? பி ஃப்ரூட்ஃபுல். மற்றவர்களுக்கு செழிப்பான ஒரு வாழ்க்கை. நம்ம நல்லா இருந்தா நம்மளுடைய சுற்றி இருந்தவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க பாருங்க. நம்ம நல்லா இருந்தா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. அப்போ இளையோதரா மரத்தை போல இருப்பான். அடுத்து என்ன சொல்றாரு? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்ப நீ என்ன செஞ்சாலும் நடக்கும். அதுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கணும். சும்மா தியானமா இருக்கிறது கிடையாது. ஏதோ காலையில எழுந்துக்கிறாங்க, நான் பைபிள் படிக்கிறேன், காலையில எழுந்து இந்த சங்கீதத்தை படிச்சுட்டேன், ஓகே ரைட் நான் வேலைக்கு போறேன். காலையில எழுந்து இந்த மனப்பாட வசனத்தை படிச்சுட்டேன், ஓகே ரைட் நான் ஸ்கூலுக்கு போறேன், ஓகே நான் காலேஜுக்கு போறேன், என் வேலையை பாக்குறேன். அது தியானம் கிடையாது. போற இடத்துல எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே போகணும். பாக்குறவங்கிட்ட எல்லாம் சொல்லணும். யாருமே வரலையா, தனியா உட்காந்து கூட சொல்லுங்க. ஏன்னா வேதம் அப்படிப்பட்டதா இருக்கிறது, அவ்வளவு வல்லமை உள்ள இருக்கிறது. எல்லா அதிகாரத்தையும் ஞாபகம் வச்சுட்டாரு பாருங்க. எல்லா அதிகாரத்தையும் வாயிலே வச்சுட்டாரு. இப்ப நீங்க உங்க வாயில என்ன புறப்படுதோ அது உங்க வாழ்க்கையில நடக்கும். அப்போ தேவனுடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை தியானிச்சு அது உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வரும்போது அது உங்க வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா வந்து நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் செஞ்சு அது நீ காலமா நடப்பட்டு நல்ல வாழ்க்கை நல்ல கனியை தருகிற ஒரு வாழ்க்கையை உங்க வாழ்க்கை மாறி இளையோதரா இருக்கிற மரத்தை போல நீங்க மாறி அதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சாலும் வாய்க்கும், தொட்டதெல்லாம் தொலைகன்றாரு. அடுத்து 4ஆம் வசனத்தை பாருங்க. இப்போ கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷனுக்கு என்ன ரிசல்ட்னு பார்த்தா, என்ன ரிசல்ட்டு? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவனோட வாழ்க்கை கனிதர வாழ்வையா மாறும், வாழ்க்கையா மாறும். அப்ப நீக்கால் ஓரப்பாய் நடப்பட்ட செடியை போல இருப்பான், தன் காலத்தில் தன் கனியை தருவான், இளையோதரா இருக்க மரத்தை போல இருப்பான் அப்படின்னு பார்த்துட்டோம். இது யாருக்கு? தேவ வார்த்தைய வேத வசனத்தை தியானிக்கிற மனுஷனுக்கு. அப்போ வேத வசனத்துக்கு தியானிக்கிற மனுஷனுக்கு இந்த நிலைமை. அப்போ துன்மார்க்கருக்கு எந்த நிலைமை? ஃபர்ஸ்டே பார்த்தோம். துன்மார்க்கு இருக்கு, துன்மார்க்கோட ஆலோசனத்தை கேட்காதுன்னு ஆரம்பத்திலே சொன்னார். அவரு எதுக்கு சொன்னாரு? அவனுக்கு இது நடக்க போகுது 4ஆம் வசனத்துல. என்னது? துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போலுக்காக. இந்த பதர்னா இந்த கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா வைக்கா போகிற அந்த பதர்லாம் வைப்பாங்க. அது நல்லா ஒன்று மேலே அடுக்குவாங்க. கிராமத்தில் எங்கள் இருக்கவங்க தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்று மேலே வச்சு அது பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்னா ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக தெரியும், நல்லா பெருசாக தெரியும், என்ன ஆச்சாலும் போகாது அப்படின்ற மாரி இருக்கும். ஆனால் லைட்டாக ஒரு காற்று வந்து எல்லாம் பறந்துடும். துன்மார்க்கன் அப்படி தான் இருக்கான் பாருங்க. அவன் வந்து வாழ்க்கையில் நிலையற்றவனாக இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனையே அப்படியே பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம வார்த்தையை பேசிகிட்டு இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைங்க தேவனுடைய வார்த்தையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? சூழ்நிலையை பேசிக்கிட்டே இருப்பான். ஐயோ உடம்பு முடியலை, ஐயோ எனக்கு என் வீட்டில் எல்லாமே எதுவுமே இல்லை, கொடுக்குற சம்பளமும் பத்தலை. ஆனால் நீதிமான் அப்படி சொல்ல மாட்டான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறான் சொல்ல மாட்டான். கொஞ்சோண்டு இருந்தாலும் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவான். அது விசுவாசத்தோட சொல்லுவான். கொஞ்சோண்டு இருந்தாலும் நிறைய இருக்குது, தேவன் குறைவை நிறைவாய் மாற்ற வல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லுவான். ஆனால் துன்மார்க்கன் அப்படி சொல்ல மாட்டான். சூழ்நிலையே சொல்லிட்டு இருப்பான். ஐயோ இது நடந்து போச்சு, அடுத்து என்ன ஆகும், அடுத்து என்ன ஆகும், அப்படியே அவன் சூழ்நிலையோட ஒட்டி வாழ ஆரம்பிச்சிருவான். சூழ்நிலையோட ஒட்டி வாழ ஆரம்பிச்சிருவான். அப்போ துன்மார்க்கன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. எதுக்கு சொன்னாரு? இந்த மாரி ஆயிடுவப்பா நீ. அவன் ஆலோசனையை கேட்டா இதுதான், நீயும் சூழ்நிலையோட ஒட்டி அட்ஜஸ்ட் பண்ணின்னு வாழ்க்கிற வாழ்வ. அப்படி நீ வாழக்கூடாது. என் வார்த்தையில மட்டும் நீ பிரியமா இரு, என் வார்த்தையை மட்டும் நீ தியானி, நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவனை தேடி வரும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கொண்டு 3ஆம் வசனத்துல அப்படியே சொல்லிட்டு வந்துட்டாரு. இப்போ துன்மார்க்கோட நிலைமையை என்னன்னு பார்த்துட்டோம். சரி, அடுத்து 5ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆகியா துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. இப்படின்னு ஒன்று நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். பாவிகள் நீதிமான் சபையை நிலைநிற்பதில்லை, துன்மார்க்க நியாய தீர்ப்பு நிலைநிற்பதில்லை அப்படின்னு வருது இல்லை. அப்போ துன்மார்க்கருக்கு நியாய தீர்ப்பு கிடையாதா?
ஏன்னா அப்படித்தானே வருது. துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. அப்படின்னா அவங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லாமல் ஒன்று கிடையாது. எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. தேவனுடைய வசனத்தை ஃபாலோ பண்ணுறவனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு, துன்மார்க்கனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. ஆனால் தேவனுடைய வசனத்தை ஃபாலோ பண்ணவன் நியாய தீர்ப்பில் தலை குனிஞ்சு நிற்பான், தலை நிமிர்ந்து நிற்பான். சாரி, ஆண்டவருடைய சித்தத்தை செஞ்சவன் தலை நிமிர்ந்து நிற்பான். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஸ்கூலில் டீச்சர் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க பசங்களுக்கு. ஹோம்ஒர்க்கு ஒரு குரூப் ஆஃப் பசங்க வந்து ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. இன்னொரு குரூப் வந்து என்ன பண்ணிடுச்சு, முடிக்கலை. மறுநாள் வருது. மறுநாள் வந்து டீச்சர் கேட்குறாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்தனேப்பா, முடிச்சிங்களா, உங்களுக்கு கொடுத்த வேலையை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்பான். முடிச்சவன் என்ன பண்ணுவான், தைரியமாக உட்காந்துட்டு இருப்பான். என்னை கேட்டால் நான் போய் கொடுப்பேன், என்னை கேட்டா நான் போய் கொடுத்துருவேன். ஏன்னா அவன் முடிச்சுட்டான் பாருங்க, அவனோட வேலையை அவன் முடிச்சிட்டான். அப்போ அவன் தைரியமாக உட்காந்துப்பான். முடிக்காதவன் என்ன பண்ணுவான், பயந்து உட்காந்துப்பான். ஐயோ பிரின்சிபல் கூட்டு போயிடுவாங்களோ, வீட்டில் ஃபோன் அடிச்சிருவாங்களோ, ஐயோ அடுத்து என்ன நடக்குமோ, எக்ஸ்ட்ரா அசைன்மெண்ட் கொடுத்துருவாங்களோ, இல்லை இம்போசிஷன் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருக்கோம். அப்போது இந்த ஹோம்ஒர்க் செய்யாதவனை துன்மார்க்கன்னு நினச்சிக்கோங்க, ஹோம்ஒர்க் செஞ்சவனை நீதிமான்னு நினச்சிக்கோங்க. அப்போது நீதிமான்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதுபடி செஞ்சு அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த உலகத்தில் செஞ்சு முடிச்சுட்டு நேராக பரலோகத்துக்கு போயிட்டு நியாய தீர்ப்பில் நிற்கும் போது தலை நிமிர்ந்தவர்களாக நிற்பாங்க. ஆண்டவரே நீங்கள் சொல்கிறத நான் செஞ்சிட்டேன், நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் நான் செஞ்சிட்டேன், வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும் நடக்கக்கூடாது, என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றலாம் நீங்கள் சொன்னீங்க, அதை நான் தினமும் தியானிச்சுக்கிட்டே அதை செஞ்சேன். இப்போ நான் உங்ககிட்ட வந்துட்டுருக்கிறேன், வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலை நிமிர்ந்து நிற்பான். தும்மாக அப்படி கிடையாது, தலை குனிஞ்சு நிற்பான், வெக்கமாக நிற்பான். அவனுடைய எப்படி சொல்கிறது, கோணி குறுகின்னு சொல்லுவாங்க. எப்படி கோணி குறுகி நிற்பான். இப்போ பாருங்க, பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறது வேற, பதில் தெரிஞ்சு நிற்கிறது வேற. ஹோம்ஒர்க் செஞ்சிட்டேன் அப்படின்னா அவன் தைரியமாக நிற்பான். என்னப்பா புரியுதா, ஹோம்ஒர்க் செஞ்சிட்டேன் அப்படின்னா தைரியமாக நிற்பேன். என்ன யார் கேட்பா, நான் முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டேன், ஏன்னா டீச்சர் கேட்டாலும் நான் போய் கொடுத்துருவேன், நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, இப்போ அவங்க கேட்கறது மட்டும் தான் பாக்கி, கேட்டால் நான் போய் கொடுத்துருவேன். கேட்கலனாலும் சில டைமில் போய் கொடுத்துருவோம், வாலண்டியராக போய் கொடுப்போம். ஏன்னா ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டோம், அந்த சந்தோஷம் பாருங்க. ஏன்னா நமக்கு தண்டனை கிடையாது, ஹோம்ஒர்க்கை முடிச்சாச்சு, இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஹோம்ஒர்க் முடிக்காதவன் பாவம் அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருப்பான். அப்படிதான் துன்மார்க்கன் இருப்பான், காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருப்பான், அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது அவனுக்கு. நியாய தீர்ப்பில் நிலை நிற்க முடியாது, பதில் சொல்ல முடியாது தேவன் கிட்ட. நீதிமான் சொல்லிடுவான் ஈஸியா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு. அப்போ தேவன் பார்த்து சொல்வார், உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்துக்கு உனக்கு அதிகாரம் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லுவாரு. உனக்கு கொடுத்த வாழ்க்கையை நீ சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்ட, இப்போ உன்னோட ஆசீர்வாதம். துன்மார்க்கனை பார்த்து சொல்லுவாரு, ரைட்டு நீ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணலை, நான் சொன்னதை ஃபாலோ பண்ணலை, அவன் நியாயத்தீர்ப்பில் நிலை நிற்க முடியாது, பதில் சொல்ல முடியாது. அப்போது வேத வசனத்தை தியானிக்கிறவங்க நியாயத்தீர்ப்பில் பதில் சொல்ல முடிய நிலைமை வரும். பதில் சொன்னால் தைரியமாக பதில் சொல்லலாம், நீங்கள் சொன்னதை நான் செஞ்சிட்டேன்ப்பா, வாழ்க்கையில் என்னென்ன திட்டத்தெல்லாம் வச்சுட்டீங்களோ அதுக்கெல்லாம் நான் என்னுடைய உள்ளத்தை திறந்து கொடுத்தேன், என்னென்ன காரியங்கள்லாம் நான் கடந்து வரணுமோ அப்படிலாம் வந்தேன் அப்படின்ட்டு. அடுத்த 6வது வசனம், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். யாரோட வழியை அறிந்திருக்கிறாரு, நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறாரு. சரி, இந்த வழினா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறாருன்னு இருக்குதுல்ல, என்ன அந்த வழி, அந்த வழி என்னது எடுத்துப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல்
ஒருவனும் பிதாவின் இடத்தில் வருவான். கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். அப்போ நீதிமானோட வழி யாரு? இயேசுவே வழியா இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இப்போ நீதிமான் ஒரு பிரச்சனையை பார்க்கறானா, அவனுக்கு தெரியும் இந்த பிரச்சனை இருக்குதா, சரி இதை இயேசு எப்படி போயிருப்பாரு இந்த வழியில? இயேசு இந்த வழியில போயிருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு? அவர் என்ன செஞ்சிருப்பாரு? ஏன்னா இயேசுவே வழியா இருக்கிறான்றாரு. இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறான்றாரு. அப்போ இந்த வழி இயேசு தான். இயேசு என்ன வழியில போனாரு? அப்போ இயேசுவை ஃபாலோ பண்ணா அவன் ஈஸியா போயிடலாம் பாருங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும். அப்போ நீதிமான் இயேசு என்ன பாதைகளை செல்கிறானோ அதே பாதைகளை பின்பற்றக்கூடவனா இருக்கிறான். தேவன் இதெல்லாம் இந்த பக்கம் இந்த வழியில தான் போயிருக்கிறாரு, அதே வழியில நான் போறேன், அதே வழியில நான் போறேன். அதனாலதான் அங்க சொல்றாங்க 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் சங்கீதத்துல 6ஆம் வசனத்துல, கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். யார் அந்த வழி? இயேசுவே அந்த வழி. அப்போ நீதிமான் யாரோட வழியில நடப்பான்றத கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. துன்மார்க்கன் வழி என்னவா? அழியும். அவனோட வழி அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. துன்மார்க்கனுடைய வழி அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆனா இந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவி வழி நிற்கக்கூடாது, பரியாசக்கா இடத்துல உட்காரக்கூடாதுன்னு ஓகே. ஆனா அவங்களோட சவகாசம் வச்சுக்கூடாது, அது ரைட்டுங்க. மொத்தமா வெறுத்துடலாமா? அது கூடாது. மொத்தமா துன்மார்க்கனை வெறுக்கக்கூடாது. ஏன்னா துன்மார்க்கனை எச்சரிக்காமல் போனால் அவன் இரத்த பலியை தேவன் நீதிமானிடம் கேட்பார். துன்மார்க்கனை எச்சரிக்காமல் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளதான் கேட்பாரு. எசேக்கியேல் 33 எசேக்கியேல் 33 8 முதல் 9 8 9 11 8 9 11 எசேக்கியேல் 33 8 9 11 வாசிங்க. நான் துன்மார்க்கனை நோக்கி, யாரு? தேவன் சொல்றாரு, நான் துன்மார்க்கனை நோக்கி நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தின்படி இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொன்னாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தினாலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையில கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்ப பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று அவர்களுடைய சொல்லு அப்படின்ட்டு சொல்றாரு. அப்பனா துன்மார்க்கம் தன்னுடைய துன்மார்க்கத்துல இருந்து அவன் ட்ராக் மாறணும் தான் பாக்குறாரு. இப்போ ட்ரெயின் போகுதுன்னா அந்த ட்ரெயினுக்கு அந்த ட்ராக்லயே டெட் எண்ட் இருக்குதுன்னா ஒரு ட்ராக் சேஞ்ச் வரணும். ட்ராக் சேஞ்ச் வந்தாதான் அது இந்த ட்ராக்ல இருந்து அண்டாண்ட ட்ராக்குக்கு போய் அது ஸ்மூத்தா போகும். இல்லைன்னா டெட் எண்ட்ல போய் முட்டி கிராஷ் ஆயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ துன்மார்க்கம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கான். அப்படிப்பட்ட அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிற நீ எச்சரிக்கணும். நீதிமான இருக்கிற நம்ம எச்சரிக்கணும். நீ பாரு, நீ செய்யறது தப்பு, துன்மார்க்கத்தனமா ஜீவியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, துன்மார்க்கத்தனமா நீ போயிட்டு இருக்க, உன் வழி அழிவுக்கு கொண்டு போயிருக்கிறது அப்படின்னு அவனை எச்சரிச்சிங்கன்னா அவன் அது கேட்டு மனம் திரும்பினானா, தன்னோட வழியை மாற்றிக்கனானா அவன் பிழைச்சு கொள்வான். அப்படி நீங்க சொல்லி அவன் கேட்கலன்னா லாபம் அவனுக்கு இல்லை, நமக்கு தான். ஏன்னா அங்கேயே போட்டுக்குது, அவன் தன் அக்கிரமத்தினாலே சாவான். 9ஆம் வசனம், துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும். அவன் திருத்திக்கலானா தன்னை, அவன் தன் அக்கிரமத்துல சாவான். நீங்க எச்சரிக்காம போனீங்கன்னா துன்மார்க்கனை, அவன் இரத்தப்பழி உங்ககிட்ட கேட்பாரு. எச்சரிச்சா அவன் மீறி போனானா அதுக்கு நீங்க பொறுப்பு இல்லை, உங்க ஆத்மாவை நீங்க காப்பாத்திக்கிட்டீங்க, அவன் தான் அழிவுக்கு போய் கொண்டிருக்கிறான். ஆனா துன்மார்க்கனை எச்சரிக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா துன்மார்க்க சாவது தேவனுக்கு பிரியமே இல்லை. கரெக்டு தானே? 8ஆம் வசனம் வாசிங்க. நான் துன்மார்க்கனை நோக்கி நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் இரத்த பழியை
உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்தினாலே சாவான். நீயும் ஆத்மாவை தப்பு வைப்பாய். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இங்க வருது பாருங்க, கர்த்தர் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல். அப்போ கர்த்தர் வந்து துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்புறது கிடையாது. அவன் பாரு அழிவுன்னு தெரியும். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிற 6ஆம் வசனத்திலே துன்மார்க்கனுடைய வழியோ அழியும் சொல்லிட்டாரு. அப்போ அழிகிற வழியில எந்த ஒரு மனுஷனும் போறது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. ஈவன் அவன் துன்மார்க்கனா இருந்தா கூட சரிங்க, அவன் மனம் திரும்பணும் தான் பாக்குறாரு கர்த்தர். அவன் மாறணும் தான் பாக்குறாரு கர்த்தர். துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாம துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதே விரும்புகிறார் என்று ஜீவனை கொண்டு சொல்ல. அவரு வந்து தன்னோட ஜீவன் மேல ஆணை வச்சு சொல்றாரு, எனக்கு துன்மார்க்கன் வந்து அழிஞ்சு போகிறதுல விருப்பம் இல்லை. அவன் தன் துன்மார்க்கத்தனத்தை விட்டு எப்படி வரணும்? துன்மார்க்கத்தனத்தை விட்டு வெளியே வந்து அவன் தன் வழியை தேவனுக்கு நேராக திருப்பணும். எப்படி ஒரு டெட் எண்டான பாதையில போயிட்டு இருக்கும் போது ஒரு ட்ராக் சேஞ்ச் வந்தா அது வந்து அந்த ட்ரெயின் வந்து டெட் எண்ட்ல இருந்து நார்மல் ட்ராக்குக்கு போதோ, அதே போல துன்மார்க்கத்தனத்துல இருக்கிறவன், துன்மார்க்கத்தனத்துல ஜீவியம் பண்றவனோட வாழ்க்கை ஒரு டெட் எண்ட்ல போய்கொண்டு இருக்கிறது, ஒரு அழிவை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. நீங்க எச்சரிச்சா அந்த ட்ராக்கை திருப்பி விடுற மாதிரி ஆயிடுவீங்க. எப்பவுமே அந்த ட்ராக்கை திருப்பி விடுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அந்த ட்ராக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த காலத்துல அந்த ட்ராக் சேஞ்ச் பண்றதுக்கு நிறைய படங்கள்ல பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு லிவர் மாரி இருக்கும், அதை பிடிச்சி இழுத்தா இந்த பக்கம் இந்த ட்ராக்ல வர ட்ரெயின் வந்து அண்ணாண்ட ட்ராக்குக்கு வந்துடும். அப்போ அந்த பிடிச்சிருக்கிற வேலையை தான் நீங்க பார்க்கணும். துன்மார்க்கனை எச்சரிக்கணும். எச்சரிச்சிட்டிங்கன்னா அவன் இப்படி வந்துருவான். எச்சரிச்சா அவன் போனானா அவனோட வாழ்க்கை அழிவை நோக்கி தான் போய் கொண்டு இருக்கும். அந்த ரத்தப்படி உங்ககிட்ட கேட்க மாட்டார், ஏன்னா நீங்க எச்சரிச்சிட்டீங்களே. ஆனா துன்மார்க்கன் சாவது தேவனுக்கு பிரியம் இல்லை. அதனாலதான் சொல்றாரு, துன்மார்க்கனை வந்து அவனை எச்சரிங்க, அவனை கடிந்து கொள்ளுங்க. துன்மார்க்கனை தன்னுடைய வழியை மாத்திக்க அவனை எச்சரித்து வழிநடத்துங்க. அப்படியே அவன் கேட்காம போறானா, மொட்டாண்டு பிடிக்கிறானா, அவன் இஷ்டத்துக்கு விட்டுருங்க. அவன் ரத்தப்படியா நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த 1ஆம் சங்கீதத்துல இவ்வளவு பெரிய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இத்தினாலா இது 1ஆம் சங்கீதம் தானே, ஈஸியா முடிஞ்சிடும், கர்த்தரின் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும் பாருங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியை நிற்காமலும், பரியாசக்காரன் உட்காராம இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் இந்த தியானம் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. அவன் நீக்காக நடப்பட்டு தன் காலத்தின் தன் கணையை தந்து இளையதர் அப்படியே படப்படப்படன்னு ஓடுவாங்க. ஏன்னா மனப்பாடமா தெரியும். மனப்பாடமா தெரிஞ்ச படப்பட ஓடுவான். ஆனா வேத வசனத்தை எப்ப அணுகுனாலும் இது எனக்கு தெரியாது அப்படின்ற முறையில் அணுகணும், ஒரு தாழ்மையோட அணுகணும். அப்போ நம்ம இதை பார்க்கும்போது இந்த ஒரு வசனத்தை எத்தனை முறை வாசிச்சிருப்போம், எத்தனை முறை காலையில எழுந்துக்கும் போதே சில பேர் இதை வாசிக்கிறது உண்டு. ஏன்னா அப்பேற்பட்ட சங்கீதம் இது. அப்போ இந்த 1ஆவது சங்கீதத்திலேயே இவ்வளவு பெரிய விஷயம் அடங்கியிருக்குது. நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாரு, என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ கர்த்தருடைய வேதத்தின் மேல் நாட்டம் உள்ளவன் நீதிமான் பாக்கியவான், அவனுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய வேதத்துல நாட்டம் இல்லாத துன்மார்க்கன் வந்து தன்னுடைய வழியை அழிவின் நோக்கி கொண்டு சென்றிருக்கிறான். எனவே நாம் இப்பொழுது வேதம் சொல்லுறத செஞ்சிருவோம். இந்த வேதத்தை நம்ம சும்மா ஒன்றும் நம்ம சொல்லல. வேதம் எதுக்கு சொல்லியிருக்கிறது? இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, செய்யக்கூடாத செய்யாத, செய்ய வேண்டியதை செய், ஆப்போசிட்டா செய்யாத. செய்யக்கூடாத செய்வேன் அப்படின்ட்டு செய்யக்கூடாததை செய்யதான் கூடாது. செய்யணும்னா செய்யணும். துன்மார்க்கனை எச்சரிக்கணும்னா துன்மார்க்கனை எச்சரிக்கணும். ஆனா அவன் ஆலோசனை நடக்கக்கூடாது. அவன் உங்க வாழ்க்கையில கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி ஆயிடக்கூடாது. துன்மார்க்கன் வந்து உங்க வாழ்க்கையில தலையிடவே கூடாது. உங்ககிட்ட ஆலோசனை பண்ணக்கூடாது, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது துன்மார்க்கன். அதுக்கு மாறா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க தான் அவங்ககிட்ட போயிட்டு, எப்பா உன்னோட வழி அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, உன்னோட வழி டெண்டா போய்கொண்டிருக்கிறது, நீ ஜீவனின் பாதைக்கு வாப்பா, நீ நன்மைகளின் பாதைக்கு வாப்பா, நீ ஆண்டவருடைய பாதைக்கு வா, உன்னுடைய வழியை மாற்றிக்கொள் அப்படின்னு நீங்க எச்சரிக்கணும். எச்சரிக்க மாட்டேதான் அவங்க வேலை. அவனை பூரா மாத்தி கூட்டின்னு வருது உங்க வேலை கிடையாது. அது தேவனுடைய வேலை, அது தேவனுடைய வேலை. ரட்சிப்பு கர்த்தராலே வரும். சுவிசேஷத்தை சொல்றது மட்டும் தான் நம்ம கடமை, ரட்சிக்கிறது நம்ம வேலை கிடையாது. ரட்சிப்பது தேவனுடைய வேலை, அதை அவர் செஞ்சிருவாரு. அதை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. ஆனா துன்மார்க்கனை எச்சரிக்கும் போது சொல்லிடணும், நீ உன்னோட வழி வந்து
முடிய போது. இப்படியே போயிட்டுன்னா நீ காலி. பரலோகத்துல நீ காலி, இந்த பூலோகத்துல நீ காலி. ஆனா என்னோட பக்கம் வந்தான்னு வச்சுக்கோ, நீ பரலோகத்திலும் சந்தோஷமா இருப்பாய், பூலோகத்திலும் கனி தரும் வாழ்வை தருவாய். எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை நீ கடந்து போயிடுவாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுதான் 3ஆம் வசனத்தை சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சங்கீதத்துல இவ்வளவு பெரிய சத்தியம் அடங்கி இருக்குது. இந்த சத்தியத்தை இப்ப தியானிச்சோம். இப்போ இதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்தணும். துமாக்குடைய ஆலோசனையே கேட்கக்கூடாது. ஒருத்தன் வந்து ஒரு தேவனுடைய வசனத்து மேல் நாட்டம் இல்லாதவன் வந்து உங்ககிட்ட அட்வைஸ் பண்றானா, விட்டுறணும். அவன் அட்வைஸ் பண்ணாதன்னு சொல்லக்கூடாது. அட்வைஸ் பண்ணாலும் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுறணும். பாவிக வந்து நிற்பாங்க, பாவிக வழியிலே நிற்க கூடாது. துன்மார்க்கனோட அட்வைஸ் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை பாவத்துக்கு லீட் பண்ணுவான். அவனோட வழி பாவத்தை நோக்கி கொண்டு போயிருக்கும். அந்த பாவம் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம்னு வேதவாசனம் சொல்லுது. அப்போ துன்மார்க்கன் வந்து பாவத்துக்கு லீட் பண்ணுவான். அந்த பாவத்தினோட வேலை, அந்த பாவத்தினுடைய சேலரி என்னவா? மரணம். மரணம்னா என்னது? மரணம்னா எல்லா சாபமும். பாஸ்டர் சொல்லியிருப்பாரு, ஜீவன்றதுக்கு ஒரு அர்த்தம் எல்லா ஆசீர்வாதம்னு சொல்லியிருப்பாரு. மரணன்றதுக்கு எல்லா சாபமும். அப்போ நீதிமான் வந்து துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது. கேட்டாலும் அது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும். அது மட்டும் இல்லாமல் துன்மார்க்கனுடைய ஆலோசனையை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை பாவத்துக்கு லீட் பண்ணுவான். பாவத்தில் லீட் பண்ணானா அந்த பாவம் உங்களை மரணத்துக்கு லீட் பண்ணும். எவ்வளோ கொடூரமான விஷயம் பாருங்க. ஒரே ஒரு அட்வைஸை கேட்டேங்க. அவன் சொன்ன ஒரு வார்த்தையை தான் நான் கேட்டேன். ஒரே ஒரு வார்த்தை தான், இதை பண்ணுன்னு சொன்னான். பண்ணேன். ஆனால் அதை பண்ணதுனால தான் ஏன்டா பண்ணன்ற நிலைமைக்கு வந்து நினைக்கிறேன். இப்போ என் வாழ்க்கை இப்படி அவ்வளோ நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அது கிடையாது. அவன் சொல்றது கேட்காதீங்க, இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுடுங்க. அதுக்குன்னு அவனை வெறுக்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு தெரியாது அவனோட பாதை அழிவுக்கு போவன்ட்டு. இங்கே வசந்த படம் என்ன சொல்லியுது? கர்த்தர் நீதிமானின் வழியா இருந்திருக்கா, துன்மார்க்கனுடைய வழியா அழியும். அப்போ கர்த்தருக்கு தான் தெரியுது இந்த நீதிமானினுடைய வழி நல்ல வழி, துன்மார்க்கனுடைய வழி கெட்ட வழி, அது டெட் எண்டா இருக்குதுன்னு கர்த்தருக்கு தெரியுது. ஆனால் அதில் போறவனுக்கு தெரியல. பாவம். இதுதான் ரொம்ப அவலமான நிலை. இது வேத வசனத்தை வாசிக்கலாம் நமக்கும் தெரியும். அப்போ அவனோட வழி அழிவுக்கு போதா, நம்ம வந்து அவனை தடுக்கிறது தான் வேலை. அவனை வந்து அவனை நிறுத்தி, நீ தவறான பாதைக்கு போய் கொண்டிருக்கிறாய், உன்னோட வாழ்க்கையை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டா நம்ம கடமை முடிஞ்சு போச்சு. பரலோகத்தில் போயிட்டு நிம்மதியாக இருக்கலாம். எப்படி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு ஜாலியாக போயிட்டு உட்காந்து நிற்கலானோ, அதே போல் நம்ம ஹோம்ஒர்க் முடிச்சா ஜாலியாக இருக்கும் தானே? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தானே? ஆமாம் தானே கிங்ஸ்லி? ஹோம்ஒர்க் முடிச்சா சந்தோஷம் தானே? சிரிக்கிறான் பாருங்க. ஹோம்ஒர்க் முடிச்சா சந்தோஷமாக இருக்கும், பயமே இல்லை. ஹோம்ஒர்க் முடியாதவன் பயந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஆக இந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். இந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்துவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஓ கர்த்தாவை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். அப்பா, யாருடைய பாதையில நாங்கள் நடக்கணும், யாருடைய வழியில நாங்கள் நிற்கணும் அப்படின்றத நீ சொல்லியிருக்கீங்க. நிற்க கூடாத விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு வசனம் சொல்லியிருக்கிறது. அதை நீங்கள் இப்போது நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறோம். இப்போது அதை எங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களை பலனை தாங்க. சத்தியத்தை தினந்தோறும் தியானிக்க, இப்படி வேதத்தை தினந்தோறும் ஆண்டவரே அதை முடங்கி கொண்டே இருக்க ஆண்டவரே நாங்கள் அதை செய்து கொண்டே இருக்கணும் அப்பா. அப்படி நாங்கள் செய்து கொண்டே இருந்தால் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை கணிதரும் வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. ஆண்டவரே நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கிற நிலைமைக்கு வந்து விடுகிறோம் அப்பா. இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை எங்கள் வாழ்க்கையில் எப்படி நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டுமோ அதை நடைமுறைப்படுத்த நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய கரங்களில் ஒப்பு வைக்கிறேனப்பா. எல்லா துதி கன மகிமையை நமக்கு எடுக்கிறேன். இப்போ ரட்சகமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.